காலைதோறும் புதியவை தேவனுடைய புத்திரர்கள். ஆகஸ்ட் 15. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. கலாத்தியர் 3:26. அனிதா தன்னுடைய ஊனமுற்ற மகளுடன் துணிக்கடை ஒன்றுக்கு சென்றார். பில் கவுண்டரின் வரிசையில் நிற்கும்போது அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த ஒரு நபர் அந்த பிள்ளை ஊமையாயிருப்பதைக் கண்டு மௌனமாய் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இது போன்ற நபர்களின் இந்த காயப்படுத்தும் செய்கைகள் அனிதாவிற்கு புதியதல்ல. அவளுடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களாலேயே பல வேளைகளில் மனமுடைந்து போயிருக்கிறாள். இவைகள் அனைத்தும் அவளை ஒரு தாய்மைக்கு சற்று குறைவாய் எண்ண தூண்டியது. தன் மகளை தன்னிடமாய் அணைத்து அக்கடையில் பணத்தை கட்டிவிட்டு தன்னுடைய காருக்கு சென்றாள். காரில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மகளின் நிமித்தம் நிந்திக்கிறவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தரும்படிக்கு தேவனிடம் கேட்டாள். ஒரு தாயாய் தன்னை தகுதியற்றவளாய் எண்ணும் அந்த எண்ணத்தை மேற்கொள்ளும்படி தேவனிடம் விண்ணப்பித்தாள். மேலும் தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்றும் அவளுடைய மெய்யான அங்கீகாரத்தை சார்ந்து கொள்வதற்கும் உதவும்படிக்கு கேட்டாள். இயேசுவின் விசுவாசிகள் அனைவரும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்னும் அவர்களின் அழகான வேற்றுமைகளோடு சம மதிப்பு மிக்கவர்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றுவதற்கு உள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். 3:26. அதாவது கலாத்தியர். தேவன் தம்மை விடுவிக்கும் பொருட்டு தன்னுடைய குமாரனை அனுப்பிய போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நாம் ஒரே குடும்பமாக்கப்பட்டுள்ளோம். நாம் தேவனுடைய சாயலை தைத்தவர்கள். மற்றவருடைய கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள், பாரபட்சங்கள் ஆகியவைகள் நம்முடைய தரத்தை தீர்மானிப்பதில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மற்றவருடைய கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் அல்லது பாரபட்சங்களை வைத்து நம்முடைய மதிப்பை நாம் எப்போதும் சந்தேகிக்கக்கூடாது. எல்லோரும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டுள்ளோம் என்னும் சத்தியம் நம்மை காட்டிலும் வேறுபட்டவர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து எல்லா நிலைகளிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா நேரத்திலும் நேசித்தது போல நாமும் அவர் வருகையில் பங்கு கொள்ள வேண்டுமென்றால் நாமும் நேசிக்க கற்றுக்கொள்வோம். ஜெபம். பிதாவாகிய தேவனே, என்னையும் மற்றவர்களையும் உம்முடைய பார்வையில் பார்க்க எனக்கு உதவி செய்யும்.